நம்ம ஊர் தைக்கா நண்பர்கள் நடத்தும் சகர் விருந்துக்கு போகிறோம். இது நோன்பு 29வது சகர் விருந்து. நோன்பு 27 எப்படி மிஸ் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி 29 மிஸ் பண்ண மாட்டோம். வாங்க போவோம். வெல்கம் டு நலிம்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம தைக்க நண்பர்கள் நடத்தும் சகர் விருந்துக்கு தான் போயிருந்தோம். நோம்பு 27 சகர் எப்படி மிஸ் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி இந்த நோம்பு 29 தைக்கா சகரை மிஸ்ஸே பண்ண மாட்டோம். நோம்பு 29 வந்துட்டாலே தைக்கா சகர் தான் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வரும். இந்த சகர் விருந்துக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்ல இருந்து 2500 பேர் கிட்ட வருவாங்க. மெனுவை பாத்துருமா? பீஃப் குருமா, சிக்கன் கிரேவி, பால் ரசம், தால்ச்சா, அப்புறம் தயிர் எல்லாம் வச்சிருந்தாங்க. இங்க பரிமாறுறதுக்கு பசங்க எங்க இருந்தாலும் சரி அந்த டைம் ஆகும் கரெக்டா வந்துருவாங்க. பசங்க எல்லாம் நல்லா பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நோம்பு 29 வந்துட்டாலே சரி பசங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த சகருக்கு வந்து அசம்பிள் ஆயிருவாங்க. டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் பந்தியெல்லாம் வச்சுட்டு பசங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சாப்பிட போயிட்டோம். சுட சுட இந்த சோறா வாங்கி அதுல குருமா ஊத்தி சாப்பிடும் போது அட டேஸ்ட் சும்மா பக்காவா இருக்கும். அதுவும் அந்த பால் ரசம் ஊத்தி சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும். பினிஷிங் டச்சா அந்த கட்டியான தயிர் ஊத்தி சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, சூப்பரா இருக்கும். அல்ல ஒரு நல்ல அருமையான சகர் வந்து சாப்பிட்டாச்சு. என்னோட சேர்ந்து நீங்கள் டிராவல் பண்ண மறக்காம பேஜையும் ஃபாலோ பண்ணிருங்க.